டெக்ரோல் நேர்களுக்கு வணக்கம். இனி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம் தியேட்டரை வந்து அப்படியே நம்ம சினிமா தியேட்டர் மாதிரி ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு 5 விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 5 விஷயம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஹோம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என்னென்ன இந்த 5 விஷயம் அதை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ஹோம் தியேட்டர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்ல ப்ரொஜெக்டரை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நல்ல ப்ரொஜெக்டரை நான் மீன் பண்ணுறது, நீங்கள் வந்து லாங் த்ரோ ப்ரொஜெக்டராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டராக இருக்கலாம். ஸோ எந்த ப்ரொஜெக்டர்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் லாங் த்ரோ ப்ரொஜெக்டர் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நடுவில் வந்து எந்திரிச்சோம் இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு அந்த ப்ரொஜெக்டரோட இதுக்கு பக்கத்தில் வந்து போனோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் நல்ல மூவி பார்த்துட்டு இருக்கும்போது. ஸோ நீங்கள் ப்ரொஜெக்டர் எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்கன்றத பொறுத்து இந்த எஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டர் இனிமேல் ஃபியூச்சரில் அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வால் பக்கத்துலேயே நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நடுவில் நீங்கள் என்ன மூவ்மெண்ட் கொடுத்தாலும் பிரச்சனை இருக்காது. ஸோ ப்ரொஜெக்டர் செலெக்ஷன் வந்து நல்லா ஹை லூமன்ஸாக இருக்க லைட் போட்டால் கூட ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்து விசிபிளாக இருக்கணும், இமேஜஸ் எல்லாம். இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் மேட்டர்ஸ் கிடையாது, உண்மையாலே சொல்கிறேன். 720 பிக்சல் ஹெச்டி ரெசல்யூஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. பட் ஃபுல் ஹெச்டி மாதிரி இருக்குது. ஃபுல் ஹெச்டி அண்ட் 720p மினிமம் இதை வந்து வச்சுக்கோங்க. பட்ஜெட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10Kல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஹெச்டி ரெசல்யூஷன்னா. இல்லை ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன்னா 20Kல ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து போகாதீங்க. இஃப் யூ ஆர் பையிங் சைனா ப்ரொஜெக்டர், சைனா இல்லை எனக்கு சைனாலாம் ப்ரொஜெக்டர்லாம் பிடிக்காது ப்ரோ, எனக்கு கொஞ்சம் பிராண்டட் ப்ரொஜெக்டர் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1 lakh 2 lakh வரைக்கும் கூட போகலாம். ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டர் வாங்கலாம் பெஸ்ட்டு. ஸோ இது வந்து ப்ரொஜெக்டர் செலெக்ஷன். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் செலெக்ஷன். ஸ்க்ரீனில் வந்து இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஸ்க்ரீன் வந்து ஷ்ரிங்க் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஷ்ரிங்க் ஆகிற மாதிரி ஒரு நார்மல் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இது வந்து இமேஜ் வீடியோ ப்ளே பண்ணும்போது இந்த எஃபெக்ட் இருக்காது. பட் உங்களுக்கு ஸ்டில் சில இடத்துல உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஷ்ரிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து அயன் பண்ணிடலாம். அயன் பண்ணல அப்படின்னா நீங்கள் இந்த சைடு வந்து கிளிப் போட்டு வைக்கணும். இங்கே ஒரு கிளிப்பு, அங்கே ஒரு கிளிப்பு. நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து வராமல் இருக்கும். ஸோ இது ஸ்க்ரீன் செலெக்ஷனும் வந்து சூப்பராக இருக்கணும். உங்களோட மெட்டீரியல் எப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. நல்ல கெயின், அதாவது உங்களோட லைட் வந்து இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீன் செலெக்ஷன்லேயும் வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏலா ஸ்க்ரீன் இப்போ காசு இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லை நீங்கள் நார்மல் ஒரு பிராண்டட் ப்ரொஜெக்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா க்ரே ஸ்க்ரீன் போகலாம். இல்லை ப்ரோ சைனா ப்ரொஜெக்டர் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ரொஜெக்டராக அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இப்போ ரெண்டாவது விஷயம், நம்மளோட ஹோம் தியேட்டர் சிஸ்டம். ஸோ இப்போ ஹோம் தியேட்டரை நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2.1 தான் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஒரு ஸ்பீக்கர், அங்கே ஒரு ஸ்பீக்கரு. ஸோ அதுக்கப்புறமா உங்களோட டேரெக்டாக நீங்கள் வந்து ஊஃபரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஊஃபர் இல்லாமல் பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். சப் ஊஃபர் கண்டிப்பாக வேணும். சப் ஊஃபர் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொண்டு கொடுக்க முடியாது. இப்போ வந்து ஆடியோ சேனல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சப் ஊஃபர் இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. ஸோ ஹோம் தியேட்டர் சிஸ்டம் மினிமம் 2.1 இருக்கணும். இந்த ரூமுக்கு வந்து 2.1 போதும். ஸோ எனக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ 2.1 கம்மி போக வேண்டாம். 2.1 மினிமம் ரெக்யர்மெண்ட். ஸோ நல்லா வரணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் மேலே நீங்கள் வந்து 5.1 போகலாம். இந்த ரூமுக்கு 7.1 அந்தளவுக்கு தேவைப்படாது. பட் 5.1 நீங்கள் வந்து தாராளமாக வந்து போகலாம். இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு சவுண்ட் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பற்றி தனியாக நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது விஷயம், உங்களோட ஹோம் தியேட்டர் செட்டிங்ஸை வந்து கொஞ்சம் நல்லா பூஸ்டப் பண்ணி வைங்க, சப் ஊஃபர்லாம் போட்டு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, செட்டிங் அப் த மூட். ஸோ இப்போ இங்கே நல்லா பாருங்கள், உங்கள் வால் கலர்லாம் வந்து டார்க் கலரில் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதுதான் வந்து முன்னாடி ரூமோட கலரு. இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கலரில் வந்து நான் வந்து ஸ்டிக்கர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என் கையில் வந்து வினைல் ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வால் ஸ்டிக்கர். நான் ஆல்ரெடி இங்கே வந்து பிளாக் கலரில் வந்து இங்கே ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக பிளாக் ஒட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் அம்மா. ஸோ அதனால் சரி நம்ம ஒட்டினது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், மேலே இருக்க சர்ஃபேஸஸ்லாம் நம்ம இதை வச்சு கவர் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நான் இங்கே ஃபுல்லாக அங்கே ஃபுல்லாக. ஸோ இங்கே பாருங்கள் அக்கோஸ்டிக் ஃபோம் போர்டு இருக்குல்ல. ஸோ மேக்ஸிமம் நான் இந்த சைடு அப்புறம் இந்த சைடு ரெண்டுத்தையும் கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ப்ரொஜெக்டரில் பார்க்குற அந்த இமேஜஸ்ஸு நம்ம பார்க்கும்போது இந்த சைடில் வந்து கொஞ்சம் டார்க் சர்ஃபேஸஸ் நம்ம மெயின்டைன் பண்ணல அப்படின்ற பட்சத்தில்
என்ன ஆகும்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஸ்க்ரீனில் இருக்காது. ஸோ சைட்லலாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த இடம்லாம் எலிமினேட் ஆகி இருக்கும். நீங்கள் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு சூப்பராக வரணும் அப்படின்னா, இப்போ இந்த தியேட்டரில் கூட இதை தான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சைடில் சர்ஃபேஸஸ்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஃபுல்லாகவே டார்க் கலரில் இருக்கும் வால் எல்லாமே. அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஃபோம் போர்டுமே டார்க் கலர் தான் சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் லைட் போட்டிங்கன்னா, அதாவது லைட் ஆஃப் பண்ணால் ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நல்ல பிச் டார்க் இருக்கும். ஸோ நம்ம அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்கும். ஸோ இதை ஒட்டிட்டு நான் அதுக்கப்புறம் காட்டுறேன். நீங்கள் இதை பாருங்கள், இப்போ இப்படி பார்க்குறீங்க. இப்படி பார்க்கும்போது இந்த சர்ஃபேஸ்லாம் வந்து உங்களுக்கு டார்க் கலரில் இருந்துச்சு அப்படின்னா, லைட்டை ஆஃப் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பிச் டார்க்காக இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்க்ரீனோட வியூவிங் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் செம்மையாக இருக்கும். இப்போ லைட் ஆஃப் பண்ணுற எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், சுற்றி வந்து உங்களுக்கு இப்போ இந்த இடம் எப்படி, இப்போ இந்த செவரு வந்து எப்படி தன்னோட லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது பாருங்கள். ஆனால் இந்த நம்ம ஒட்டியிருக்க ஷீட்டு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணல. இந்த ஷீட்டு வந்து ரொம்ப விலை கம்மி, நார்மல் ஒரு வால் ஸ்டிக்கர் தான். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு ஒரு இந்த ரூம் ஓட்டுறதுக்கு எனக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு 6 ரோல் ஆச்சு. ஸோ மொத்தமாக எனக்கு ஆன செலவுன்னு பார்த்தா 600-700 தான் ஆயிருக்கும். ஸோ இந்த ரூம் ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போது கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் வியூவிங் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் உட்காந்து நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ஸ்க்ரீன் மட்டும் எனக்கு தெரியும். ஸோ சூப்பராக இருக்கும் கைஸ், வேறு லெவலில் இருக்கும். மற்ற சர்ஃபேஸஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் ஒயிட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் பார்க்குறேன்னா இந்த இடம் ஒயிட் கலரில் இருக்குது, இந்த இடம் பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாதிக்கப்படும். ஸோ இது வந்து 3வது விஷயம், செட்டிங் அப் த மூட். நம்ம வால் கலர்லாம் வந்து நீங்கள் வந்து டார்க்காக வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அக்கோஸ்டிக் பேனல். ஸோ இப்போ எங்கள் அக்கோஸ்டிக் பேனல் வந்து மொத்தம் 6 பேனல் வந்து வச்சுருக்கேன். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இந்த 6மே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எந்த பேனல் வேணாலும் போகலாம். ஸோ பேனல் செலெக்ஷன் வந்து ஆஸ் யூஷுவல் இட் இஸ் அப் டு யூ, உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இந்த பேனல் வந்து ஏன் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பர்டிகுலராக அப்படின்னா, ஏன்னா வாலோட எண்டில் தான் வந்து பட்டு சவுண்ட் வந்து எக்கோ அடிக்கும். ஸோ எனக்கு வந்து எக்கோ வந்து கம்மியாகும். இது வந்து மொதல் காரணம். 2வது வந்து இந்த வால்க்கு பக்கத்தில் வந்து அடுத்த வீடு. ஸோ இந்த வால் வந்து எண்டிங், இந்த வீட்டோட எண்டு. ஸோ இப்போ அதனால் இங்கே வர சவுண்டு வந்து சவுண்ட் ப்ரூஃப் பண்ணல அப்படின்னு சொன்னால் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நல்ல ஹெவி சவுண்டு வச்சு நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து வாலில் இருக்க சவுண்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதனால் ரூமோட சவுண்ட் ப்ரூஃப் த ரூம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 4வது விஷயம். ரூம் வந்து நீங்கள் சவுண்ட் ப்ரூஃப் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களோட மூவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப குட்டாக இருக்காது. 5th விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரூமோட டெம்பரேச்சர். ஸோ நீங்கள் ஏசி போட்டு தான் பார்க்கணுன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். பட் ஏசி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ரூமில் வந்து நீங்கள் வந்து ப்ரொஜெக்டர் போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே ரீக்ரியேட் பண்ணுவோம். ஸோ என்விரான்மெண்ட் வந்து நல்லா சில்லுன்னு இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இப்போ இருக்கிற வெயிலுக்கும் சொல்லவே தேவையில்லை. ஸோ இது வந்து 5th விஷயம். ரூமை வந்து நல்லா கூலாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபேன் போட்டு இது பண்ணலாம், பட் ஏசி வந்து நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபேன் போட்டிங்க அப்படின்னா நாய்ஸ் வந்து ரொம்ப, ஏன்னா ஏற்கனவே ப்ரொஜெக்டரோட நாய்ஸ் வேறு இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஏசியோட நாய்ஸு கூட லைட்டாக ஆட் ஆகும். இது வந்து கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்கும். ஃபேன் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஃபேன் போட்டு பார்க்கக்கூடாது. ஃபேன் வந்து நாய்ஸாக இருக்கிறதுனால தான் நம்ம தியேட்டர்ஸ்லலாம் வந்து மோஸ்ட்லி முன்னாடிலாம் வந்து தியேட்டர்ஸில் வந்து ஃபேன் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ ஏசி தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு காரணம் சவுண்டு வந்து உங்களுக்கு டிஸ்டர்பிங் சவுண்டு வந்து கொடுக்காது. ஸோ அதனால் ரூமோட ஏசி பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் ரூமில் ஸ்மெல்லு. ஸோ ரூமில் வந்து ஏகப்பட்ட ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸஸ் எதுவும் வச்சுக்காதீங்க. ரூமில் வந்து உள்ளே வரும்போது துணி அந்த மாதிரி ஏகப்பட்டது வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்மெல்லு வந்து ரொம்ப பேடாக வரும். ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல ஒரு ஏர்விக் ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி இல்லை ப்ரோ அவ்வளோதான் எனக்கு பைசா கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ரூம் ஸ்ப்ரே வாங்கி இந்த நீங்கள் மூவி பார்க்கும்போது உள்ள ரூம் ஸ்ப்ரே அடிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ உங்களோட ஸ்மெல் அண்ட் உங்களோட டெம்பரேச்சர், இதுதான் 5th விஷயம். ஸோ இந்த 5 விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மூவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இப்போ நம்ம இதை பற்றி பார்த்துட்டோம். இதில் நம்ம பார்த்த அந்த 5 விஷயத்தில் வந்து சிலது எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ பாய் கைஸ், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.